மக்களே! வெல்கம் டூ ஸ்ட்ரீம் வித் ராஷ். ஸோ இன்னைக்கு நம்ம கருவேப்பில தொகையல் எப்படி பண்ணலான்னு பார்த்தரலாம் வாங்க. அதுக்கு கொஞ்சம் கருவேப்பில, கொஞ்சம் புளி, அப்புறம் கொஞ்சம் வரமிளகா, அப்புறம் உளுந்து, அப்புறம் இடிச்ச அ வெல்லம் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை. இது 2ல ஏதாவது ஒண்ணு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து கடாய நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்ல வச்சுருங்க மக்களே. ஸோ இதில வந்து கொஞ்சமா மட்டும் ஆயில் ஆட் பண்ணுங்க. ஸோ என்ன ஆயில் நீங்க ஆட் பண்ணலான்னா, நல்லெண்ணெய் ஆட் பண்ணீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா வரும் மக்களே. ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு, இதில வந்து உளுந்து நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ உளுந்து எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நீங்க எடுக்கிற கருவேப்பிலைய பொறுத்து. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1 பிளேட் கருவேப்பிலை எடுத்தீங்கன்னா, 1/4 பிளேட் வந்து உளுந்து சேர்த்தா போதும். ஏன் உளுந்து ஜாஸ்தி சேர்க்கக்கூடாதுன்னா, அந்த தொகையல் வந்து உளுந்து ஃப்ளேவர் ஜாஸ்தியாயிரும் கருவேப்பிலைய விட. அதனால இது மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க மக்களே. கூட வந்து எடுத்து வச்சிருக்கிற அந்த மிளகாய் அப்புறம் அந்த புளி இது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எங்க வீட்ல காரம் கம்மியா ஆட் பண்றதுனால நான் 2 சேர்த்திருக்கேன். பொதுவா நீங்க வந்து 3லேருந்து 4 சேர்த்துக்கிட்டா நல்லாருக்கும் மக்களே. ஸோ இந்த அளவுக்கு மட்டும் பொன்னிறமா வறுத்துட்டு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்டு, இடிச்சு வச்ச வெல்லம் இல்லாட்டி கரும்பு சர்க்கரை இது 2ல ஏதாவது ஒண்ணு சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இது நல்லா இந்த அளவுக்கு பொடி பதம் வர வரைக்கும் அரைச்சு எடுத்துக்கோங்க மக்களே. ஸோ எந்த தண்ணியும் ஆட் பண்ணிறாதீங்க. ஸோ அடுத்து வந்து கருவேப்பிலைய ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து எடுத்துரலாம் இதுக்கப்புறம். ஸோ அதே வானறையில ஹீட் பண்ணிட்டு, லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த கருவேப்பிலைய நம்ம வறுத்து எடுத்துடலாம் மக்களே. ஸோ எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொடியாற அளவுக்கும் வறுத்துறக்கூடாது. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, பச்சையாவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த கலர் வர வரைக்கும் மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம் மக்களே. ஸோ இந்த அளவுக்கு எடுத்துட்டு, ஆஃப் பண்ணிட்டு, இந்த கருவேப்பிலைய நம்ம மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமா மட்டும் தண்ணி ஊத்துனா போதும் மக்களே. இல்லன்னா சட்னி ஆயிரும். ஸோ இந்த பதத்துக்கு வர அளவுக்கு மட்டும் அரைச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவ்வளோதான் கருவேப்பில தொவையல் ரெடி. ஸோ இது நீங்க 2 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். உங்கள நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். இன்னொரு சமையலோட. பாய் மக்களே!